அனைவருக்கும் வணக்கம். உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் குழந்தை வரம் வேண்டி நிற்கும் என் சகோதர சகோதரர்களுக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் நிறைய பேர் இப்போ இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முருகனாலேயும் ஒரு தனி அலாதி எல்லாருக்குமேவும் அவன் அருள் பெற வேண்டும் அப்படின்றக்காண்டி நிறையா இப்போ முருகன் கோயிலை தேடி செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்மளுக்குமே தெரிஞ்சது. அவரோட அருள் பற்றி புகழ் பற்றி நம்மளுக்கு சொல்ல வேண்டியதில் நம்ம கேட்டு அறிஞ்சாலே போதும். எத்தனை ஒரு வரம், எத்தனை ஒரு நன்மைகள், எத்தனை ஒரு நிம்மதி கிடைக்குன்றது தெரியும். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் அன்னைக்கு, அதாவது வாழ்வை வளமாகவும் துன்பங்களை இன்பங்களாகவும் சஷ்டி விரதத்தை கடைப்பிடிச்சோம்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சஷ்டி விரதம் பண்ணுறதுக்கான பலன் பார்த்திங்கன்னா குழந்தை வரம் முதற்கொண்டு இதில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச முருக பக்தர்கள் அனைவரும் சஷ்டி விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நன்மைகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கஷ்டங்களும் தீரும். வாழ்க்கையில் நற்பலன்கள் நிறைய கிடைக்கும். புது தொழில் ஆரம்பித்தாலும் சரி, குழந்தை வரம் வேண்டி நின்றாலும் சரி, இந்த சஷ்டி விரதத்தன்னைக்கு தொடர்ந்து ஒரு 5 சஷ்டி விரதம் பண்ணோம்னா கண்டிப்பாக அதற்கான பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. காலையில் எழுந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வீட்டில் முருகன் படம் இருந்தாலே முருகன் படத்தை வழிபட்டு அதுக்கு பூஜையெல்லாம் செய்து காலையும் மதியமும் 2 நேரம் விரதம் இருந்துட்டு கண்டிப்பாக அதை விரதம் இருந்தோம்னா அதற்கான பலனும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. விரதம் கடைபிடிக்கும் போது நைட்டில் சாமி கும்பிட்டுட்டு விரதத்தை விடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதியவங்களும் கர்ப்பிணி பெண்களும் இந்த மாதிரி விரதத்தை கடைபிடிக்கிறப்ப 2 நேரமும் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போடாமல் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. சஷ்டி விரதம் அன்னைக்கு இவங்க சாப்பிடாமல் இருக்கணும்னு இல்லை. கண்டிப்பாக இந்த மாதிரி விரதத்தை கடைபிடிக்கிறப்ப நம்மளுக்கான நற்பலன்கள் முருகப்பெருமான் நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஒவ்வொரு மாதமும் சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அனுஷ்டிக்கிறவங்களுக்கு வறுமை நீங்கி வளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி.